ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை மாலை வணக்கம். நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கீழே கடைக்கு போயிருந்தேன். இன்றைக்கி விசேஷமான அரச இலை தீபம் போட போகிறேன். இந்த பூலாம் நம்ம கார்டனில் பறித்த பூ. இவ்வளோ பூ காலையில் பறித்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இந்த பூ நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியாது. இந்த பூ இங்கே கணபதிக்கு ரொம்ப உகுந்த பூன்னு சொல்லுவாங்க. நான் அருகம்புல் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். பின்ன இந்த அரச இலை தீபம் போடணும் இன்றைக்கி. பின்ன வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பிள்ளையாரை பார்க்க உகுந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பூஜையே போட்டுடலாம். வாங்க சாமிக்கு பொட்டை வச்சிடலாம். நம்ம குட்டி கிருஷ்ணர் இன்றைக்கி நம்ம சங்கடத்தை தீர்த்தும் சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விசேஷமான நாள். யார் யாருக்கிட்டே கடை இருக்குது, யார் யார் குடும்பம் பிரிஞ்சு இருக்குது, அவங்களாம் இந்த விசேஷ தீபம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமை, அதுமா சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப ஒரு விசேஷமான நாள். சரிங்களா? சாமிக்கெல்லாம் சூப்பராக பொட்டு வச்சாச்சு. பாருங்கள். இப்போ நானும் வச்சுக்கிறேன். பட்டையை போட்டுருவோம். செல்லப்பாக்கு போட்டு இவளும் பாருங்க சாமி கும்பிட்றக்கு உட்காந்துருக்கா பாருங்கள். சந்தனம் நான் குங்குமம் வைக்க மாட்டேன். இந்த குங்குமம் வச்சா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அதனால் சாமிக்கு நெய்வேத்தியமாக கொஞ்சம் கொண்டக்கடலை வேக போட்டிருக்கேன். காலையில் ஊற போட்டேன். மகாலட்சுமி தாய் வருகைக்கு சந்தனம் குங்குமம். அந்த செல்லப்பாக்க கொஞ்சம் குங்குமம், நமக்கு கொஞ்சம் குங்குமம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவோட மனம் பார்த்திங்களா அவ்வளோ இருக்குது. நம்ம பிள்ளையரை பார்க்க கொஞ்சோண்டு அருகம்புல் சாத்திடலாம். நம்ம வினைகளை தீர்க்கும் விநாயகரே பா. வாழைப்பழம். இந்த பூ நம்ம பிள்ளையாரை பார்க்க ரொம்ப உகுந்தது. இந்த பொடி நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இது அருகம்புல்லும் வில்வ பொடியும் இது போட்டு விளக்கு எடுத்துனா விளக்கு எரியும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போதும். இன்றைக்கி இந்த விசேஷ பூஜை எதுக்குன்னா, இன்றைக்கி சங்கட சதுர்த்தி பார்த்திங்களா. அதனால் வினை தீர்ப்பவர். அதனால் அவருக்கு அந்த விசேஷ பூஜை. அவருக்கு பிடிச்ச பூ கிடச்சிட்டு. ரெண்டாவது நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம பூஜை பண்ணிடுவோம். தாய் தகப்பன் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அது மாதிரி நம்ம குலதெய்வம் ரொம்ப முக்கியம். இந்த அரச இலை விளக்கு எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் இன்றைக்கி கஷ்டத்துலேயும் கடன்லேயும் இருக்காங்க. நம்ம இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சங்கட சதுர்த்தியில் நம்ம அரச இலை விளக்கு போட்டால் நம்ம கடன் அடையும். நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு தீரும். பிரிஞ்சு போன குடும்பம் சேரும். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாமல் இருக்காங்க. அதை நினச்சி நம்ம இந்த விளக்கு போட்டிருக்கோம். மனசில் ஏதாவது ஒன்று வேண்டிட்டு கடவுளையும் கடன் அடையணும். 1 ரூபாவோ 2 ரூபாவோ ஏதோ அப்படி வச்சிடணும். ஒரு பாதத்தில் வச்சுட்டு இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணக்கூடாது. எடுத்து நம்ம உண்டியில் கொண்டு போட்டுடலாம். இல்லை ஏதாவது கோயிலில் கொண்டு போட்டுடலாம். பிள்ளையாரை பார்க்க பிடிச்ச சுண்டல். ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே நமஹ, வெங்கட்ரமண நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ஸ்ரீனிவாசாயே நமஹ. அடுத்து நம்ம மகாலட்சுமி தான் கும்பிடணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே வருக. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி தாயே வருக. ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணி தாயே வருக. ஓம் ஸ்ரீ பத்மாவதி தாயே வருக. நம்ம தீபலக்ஷ்மி. ஓம் ஸ்ரீ தீபலக்ஷ்மி நமஹ. ஓம் ஸ்ரீ ஜோதி லக்ஷ்மியே நமஹ. தீபமே போற்றி, தீபமே போற்றி, தீபமே போற்றி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயே நமஹ. ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானே நமஹ. ஓம் ஸ்ரீ செவ்வா பகவானே வருக. ஓம் ஸ்ரீ கன்னிதேவமே வருக. ஓம் ஸ்ரீ வலப்பூரி சங்கே நமஹ. நம்ம ஆனந்தகுமார் இங்கே இருக்கார். ஓம் ஸ்ரீ ஆறுமுகா போற்றி. ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமஹ. ஓம் நமோ குமாராய நம. ஓம் நமோ குமாராய நம. ஓம் ஸ்ரீ சாய்ராம் ரட்சிக சாய்ராம் சரணம் தேவா. இவர் நம்ம காவல் தெய்வம். சரிங்களா? நம்ம குலதெய்வத்தோடு நினச்சி அவர் பிடி மண் எடுத்து வச்சு நாங்கள் தினம் சாயங்காலம் காலையிலையும் பத்தி ஏற்றுவோம். இது நம்ம 5 முக ஆஞ்சநேயர் ஐயா. இவர் இருந்தாலே எந்த துஷ்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு ஒரு ஐதீகம். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாசலில் 2 பக்கம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சாச்சு. ஓம் ஸ்ரீ வருக வருக. ஓம் ஸ்ரீ வருக வருக. ஓம் ஸ்ரீ வருக வருக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே வருக 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 வருக. எங்கள் செல்லப்பா இன்றைக்கி எங்கள் தெய்வத்துக்கு மேலே செல்லப்பா பொட்டு வச்சாச்சு, பூ வச்சாச்சு, வாழைப்பழம் வச்சாச்சு, பிரசாதம் வச்சாச்சு. இன்றைக்கி சுண்டல் பிரசாதம். அது மாதிரி நம்ம மருதாணி தாயும் அம்மன் அவங்க மருதாணி நமக்கு துணை பண்ணுவாங்க. வழிபடணும் கண்டிப்பாக. இங்கே துளசி செடி இருந்து காஞ்சி போச்சு. அது வேர் மட்டும்தான் இருக்குது. இது மஞ்சள் செடி இருக்குது தெரியுது பார்த்திங்களா, பெரிய பெரிய அளவு மஞ்சள் செடி. நான் தினம் சாயங்காலம் காலையிலையும் பத்தி காட்டுவேன்.
பின்ன நம்ம அடுப்பு நம்ம மகாலட்சுமி இவங்க இருக்கப்போ தான் எனக்கு சோறை பொங்கி சாப்பிட்டு உலகத்தில் உயிரை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். பின்ன எல்லா ரூபத்துலையும் நம்ம வந்து தீபத்தை அப்படி காட்டிடலாம், பத்தியை காட்டிடலாம். தனலக்ஷ்மியே வருக வருக, கிருபலக்ஷ்மியே வருக வருக, அஷ்டலக்ஷ்மியே வருக வருக, ஓம் ஸ்ரீ போற்றி, அம்மனே போற்றி, இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஓங்கி ஒழிக்க விட்டுருணும். எனக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, கோயிலுக்கு போகிறதுக்கும் பிடிக்கும், சாமி கும்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள். அப்பா பிள்ளையரப்பா, வினை தீர்ப்பவரே, விக்ன அறுத்தாயே, எல்லாரையும் நல்லா வைங்க அப்பா. யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்ப்பா. எப்போவுமே தீபாரணை காட்டும்போது உட்காந்து தீபாரணை காட்டக்கூடாது. ஓம் கணபதி நம, ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ கணபதீஸ்வர சஸ்தாயே நம, ஓம் ஸ்ரீ கன்னிதேவியே நம. நம்ம வாசலில் வீட்டை சுற்றி எத்தனை ரூம் இருக்குது நமக்கு எல்லாம் காட்டணும். கடவுளே, சர்வ சௌபாகியம் தந்த கடவுளே, எனக்கு சொந்த வீடு தந்த பகவானே, என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் தீர்காயுசும் தந்த பகவானே, லோன் கட்டுறதுக்கு நல்ல வருமானம் தந்த பகவானே, என் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் நல்லா தொழில் தந்து நல்ல அறிவு புத்தி தந்து நல்ல ஒற்றுமையை தந்த பகவானே, என் பேத்தியாளுக்கு என் மருமகளுக்கு என் சுகத்தை நல்ல பலத்தை தந்த பகவானே, யாருக்கு எந்த குறையும் இல்லை கூட கடவுளே, என் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுளே, யாருக்கு எந்த குறையும் வரக்கூடாது பகவானே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ பார்க்குறது. நாங்கள் ஆர்த்தி எடுத்துக்கோங்க, என் சப்ஸ்கிரைபருக்கு ஆர்த்தி.